ஓகேங்களா? எந்த வகையில நான் சூர்யா சாருக்கு குறைச்சலா போயிட்டேன். ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு குவாலிஃபைடு டாக்டர் கண்ணு. டேய், அறிவு இருக்கா இல்லையாடா உனக்கு திவாகரு? ஆ, சூர்யா சார் எத்தனை குழந்தைங்கள படிக்க வச்சுருக்காரு, எத்தனை குடும்பத்தை வாழ வச்சுருக்காரு, எத்தனை ஏழை எளிய மாணவர்களை படிக்க வச்சு மருத்துவராக்கியிருக்காருன்னு ஏதாவது அவரை பற்றி தெரியுமா? சூர்யா சாருக்கு எந்த வகையில் நான் குறைஞ்சி போயிட்டேன் அப்படின்னு கூச்சமே இல்லாமல் கேட்குறேன். நீ சோறு தான் தின்றியா, வேறு ஏதாவது தின்றியா? ஆ, என்ன ஜென்மண்டா நீ? ம், எத் இந்த இந்த தம்பிலாம் ஒரு ஸ்கூட்டரே உருவாக்கியிருக்கான். இவனெல்லாம் உருவாக்குனதே அவர் தான். ஒரு விஞ்ஞானியாக மருத்துவராக எத்தனை பேர் அவர் உருவாக்குறாரு. கொஞ்சம் கூட கூச்சமே இல்லை. சூர்யா சாருக்கு எந்த வகையில் நான் குறைஞ்சி போயிட்டேன்னா, சோறு தின்றியா, வேறு ஏதாவது தின்றியாடா? இந்த குழந்தைங்கள்லாம் அவர் தான் படிக்க வைக்கிறாரு. இதில் ஒரு பிள்ளைக்கு கண்ணு தெரில, அந்த குழந்தைய உட்கார வச்சுட்டு அவர் போய் நடுவில் நிற்கிறாரு அத்தனை பெண் குழந்தைங்களும். அவர் எல்லா குழந்தைங்களையுமே அங்கே ஒரு தாயுள்ளத்தோடு பார்க்குறாரு. நீயாக இருந்தால் என்ன பண்ணுவேன்? ஒரு சின்ன சின்ன பிள்ளையாக போய் மோந்து பார்த்துட்டு உட்காந்துட்டு இருப்பேன். எவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கலாம், எவ்வளோ கூப்பிடலாம், இப்படி தானே சுற்றிட்டு இருப்ப நீ. சூர்யா சாரை பற்றி பேசுகிறது உனக்கு என்னடா தகுதி இருக்குன்னாயே? செருப்பு கட்டி அடிக்கணும்டா உன்னையெல்லாம், புறம்போக்கு. உன்னையெல்லாம் உட்கார வச்சு யூடியூப்பில் பேட்டி எடுக்கிறானுங்க பேர். முதல்ல அவனுங்களை அடிக்கணும். அவனுங்க சோறு தின்றானுங்களா, வேறு ஏதாவது தின்றானுங்களான்னு எனக்கு தெரில. உன்னையெல்லாம் வச்சு பேட்டி எடுக்கிறதுக்கு இதில் வர அத்தனை ஏழை எளிய பிள்ளைகள் முகத்துலேயும் அவ்வளோ சந்தோஷம் இருக்குது. ஆனால் சூர்யா சார் கண்ணில் கண்ணீர் வருது. அதுக்கு பேர் ஆனந்த கண்ணீர். அது 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 உனக்கு புரியாது. அது ஒரு தாயுள்ளத்தோட கண்ணீர். அது ஆனந்த கண்ணீர். அதெல்லாம் உனக்கு புரியாது. சூர்யா சாரை பற்றி நீ இதுக்கப்புறம் ஏதாவது பேசுன்னு வச்சுக்கோங்க, செருப்பாலே அடி வாங்குவேன் நீ. ஒரு வேளை சாப்பாடு யாருக்காவது வாங்கி கொடுத்துருப்பியாடா நீ? ஒரு குழந்தைய ஏதாவது ஒரு பிள்ளைய படிக்க வச்சுருப்பியாடா நீ? ஒரு பொம்பளை பிள்ளைய ஒரு ஒழுங்கான கண்ணோட்டத்தோடு பார்த்துருப்பியாடா நீ? புறம்போக்கு. உன்னெல்லாம் செருப்பு கட்டி அடிக்கணும்டா. உன்னெல்லாம் உட்கார வச்சு இன்டர்வியூ எடுக்கிறானுங்க பாரு யூடியூப் சேனலில், அவங்களையும் சேர்த்து உதைக்கணும். அப்போ தான் அவங்களுக்கும் புத்தி வரும். எத்தனை தடவை சொன்னாலும் அவனுங்களுக்கும் அறிவு வராது. என்ன என்ன ஜென்மண்டா நீ? செத்துடுறா நீ.